Hi students, welcome to Namma Tuition 10th Max Important 2 marks sum பார்க்கலாம். Find the LCM 4x square y, 8x cube y square. இப்போ 4x square y க்கு பார்க்கலாம். 4 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 2 2s are 4 இல்லைங்க, அதனால 2 into 2 x square y அப்படியே போட்டிருக்கேன். இப்போ 8x cube y square எப்படி எழுதுறேன்னா 2 into 2 into 2 2வை 3 times பண்ணால் 8 கிடைக்கும். அதனால இங்கே 3 times எழுதியிருக்கேன் into x cube y square. இப்போ என்னெல்லாம் பேர் ஆகுது, இந்த 2க்கும் இந்த 2 பேர் ஆகுது, இந்த 2க்கும் இந்த 2க்கும் பேர் ஆகுது. இப்போ எல்சிஎம் என்ன பண்ணணும்னா, இப்போ என்னெல்லாம் பேர் ஆகுதோ அதை ஒரு டைம் எழுதணும். இப்போ இது 2 பேர் ஆகுது, அப்போ நான் ஒன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 பேர் ஆயிருக்கு, நான் ஒன்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இந்த 2வையும் கண்டிப்பாக எல்சிஎம்ல எழுதணும், எழுதாமல் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இதில் எந்த எக்ஸ்க்கு பவர் ஜாஸ்தியோ அதை தான் எழுதணும். அப்போது எக்ஸ் கியூப். இப்போ இங்கே ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. வெறும் ஒய்னா ஒய் பவர் 1 தான் அர்த்தம். அப்போது எது அதிகம், ஒய் ஸ்கொயர் தான். எந்த பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த வேரியபிள் எடுத்து எழுதணும். அப்போது எக்ஸ் கியூபும் ஒய் ஸ்கொயரும் ஜாஸ்தியாக இருக்குது, நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த 3 டைம்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா 2வை, அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 8 தான். 2 2s are 4, 4 2s are 8. 8x cube y square. இப்போது அந்த சம்லேயே இன்னொரு ரோம் லெட்டர் பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் தான் இதுவும். 9a cube b square, 12a square b square c. இப்போ 9a cube b cube equal to, இந்த 9 எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 3 into 3, 3 3s are 9. இந்த a cubeம் b squareம் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 12a square b square c இருக்குது. இந்த 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 4 3s are 12. அப்போ அந்த 4ஐயே நான் வந்து 2 into 2ன்னு எழுதுறேன். அப்போ 2 into 2 into 3, 2 2s are 4, 4 3s are 12. 12 வந்துருச்சுங்களா? அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் சியை அப்படியே நான் எழுதியிருக்கேன். இப்போ எது பேர் ஆகும், இந்த 3 மட்டும்தான் பேர் ஆகுது, மற்றது எதுவுமே பேர் ஆகல. அப்போ எல்சிஎம் என்ன பண்ணும், சிங்கிளாக இருக்கிறத எழுதணும், பேராக இருக்கிறத ஒன்றா எழுதுனா போதும். அப்போ இந்த 3ஐ நான் எழுதியிருக்கேன், இந்த பேரிங்காக இருக்கிறத ஒன்ஸ் எழுதியிருக்கேன், பேலன்ஸ் இருக்க இந்த 2 into 2வை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ எதுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தியாக இருக்கோ நீங்கள் எழுதணும். a கியூபு b ஸ்கொயர் 2 இருக்குது, நீங்கள் ஒன்ஸ் எழுதுனா போதும். இங்கே சியில் இங்கே சி இருக்குது, கண்டிப்பாக சி எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், இது 4த்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. பேலன்ஸ் இருக்க இந்த வேரியபிள்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. a கியூப் b ஸ்கொயர் c. கண்டிப்பாக எல்சிஎம் போட்டு இந்த மாதிரி எழுதுங்க, மார்க் கிடைக்கும். தேங்க்யூ.